இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. காதல். காதல் என்பது எல்லோருக்கும் வெவ்வேறான புரிதலை கொடுத்துள்ளது. காதல் என்பது வலி, வெளிப்படுத்த முடியாமல் இருப்பவர்கள் சொல்வது. காதல் என்பது ஒரு டைம் பாஸ், பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பேசுபவர்கள். காதல் என்பது விளையாட்டு, அது ஆணோ பெண்ணோ விளையாட்டாக பார்க்கும்போது. காதல் போலியானது, ஏமாந்து போனவர்கள் சொல்வது. காதல் அழகானது, மனதை மட்டும் பார்ப்பவர்கள் சொல்வது. காதல் அவஸ்தை, பதில் ஒன்று வரும் வரையும் அந்த அவஸ்தையை வெளிக்காட்டாமல் மறைக்கும் பொழுதும். காதல் ஒரு வகை போதை, மனதை தவிர மற்றதை பார்க்கும்போது. காதல் ஒண்ணுமே இல்லைங்க, அது காதலித்தே சலித்து போனவர்கள் சொல்லும் வார்த்தை. காதல் எனக்கு தெரியல, அது உலகில் வாழ தகுதியற்றவன் சொல்கின்ற ஒரு வார்த்தை. மொத்தத்தில் காதல் என்பது வேறு வார்த்தைகளால் கூட உரைக்க முடியாத ஓர் உன்னதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது ஆண் பெண் கூட பார்க்க தேவையில்லை. எல்லோர் மீதும் காட்டப்படுகின்ற அன்பின் மிகுதியைத்தான் காதல் என்ற வார்த்தைகளில் நாம் வர்ணிக்கிறோம். அது மரம், செடி, கொடிகளாக இருக்கலாம், தன்னை நேசிக்கின்ற ஜீவராசிகளாக இருக்கலாம், நம்முடன் பயணிக்கின்றவர்களாக இருக்கலாம். உங்களை பிடிக்கும் என்றால் அதன் பெயர் அன்பு, உங்களை மிக பிடிக்கும் என்றால் அதன் பெயர் தான் காதல். காதலுக்கு எதிர்பாலினமாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும், உடல் சார்ந்த இச்சைகள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவஸ்தையும் கட்டாயமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காதல் என்பது நீங்கள் திரும்ப நேசிக்க வேண்டும் என்பதே இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன், அதுதான் ஆகச்சிறந்த காதல். யாரை பிரிந்த பின் உங்களால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உங்கள் இதயம் என்று புரிந்து கொள்ளுங்கள். பலர் பிடித்த இதயங்களோடு சண்டை பிடித்துக் கொண்டு பல நாட்கள் வீம்பாக பேசாமல் இருக்கிறோம். உண்மையை சொன்னால் அது உண்மையான காதலே இல்லை. உண்மையான காதலை பிரிய முடியாமல் மனம் தவிக்கும். ஒரு நாள் கடப்பது ஒரு யுகமாக தோன்றும். பேசவே முடியாமல் மண்டியிட்டு மன்றாடும், என்னிடம் பேசிவிடு, உன்னிடம் நான் தோத்து விட்டேன் என்று. அதுதான் உண்மையான காதல். அவரவர் வேலைகளில் கவனம் செலுத்தினால் நம் சாதனைகள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறதோ அப்படி அடுத்தவர்களின் காதலோடு உங்கள் காதலை ஒப்பிடாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்தவாறு அன்பு செலுத்தினால் உங்களுக்கு எப்போதும் அன்பும் அமைதியும் பெருமிதமும் இருக்கும். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை. எனவே உங்களை அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாக்காதீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நிச்சயம் மாறும். காதலில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வலியும் கூட காலத்தால் மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்புகளுக்கும் எக்ஸ்பிரி டேட் உண்டு. காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் கூட மனம் அதை அவ்வளவாக கொண்டாடப்படுவதில்லை. ஆகையினால் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் உன்னதமான மரியாதையும் அவர்களின் உணர்வுக்கு மகத்துவமும் கொடுங்கள். அழகானது காதல், ஆண் பெண் மட்டுமல்ல, நாம் கடந்து செல்கின்ற பல்வேறு மனிதரிடத்தில் நமக்கு தோன்றுகின்ற உண்மையான நியாயமான அன்புதான் காதல். அதற்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.